ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் இன்கிவிட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எக்ஸ்பாக்ஸ் சீரிஸஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கன்சோல் தான். ரொம்பவுமே வந்து போர்ட்டபுளாக இருக்கும். அதே போல் நீங்கள் வெளியே எங்கே போனாலும் பேக்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம். வெயிட்லெஸ்ஸு, அதே போல் பவரில் வந்து இதை அடிச்சிக்க முடியாது, பீஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்தளவு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணும். கேமிங் லேக் இல்லாத 1080p 60 fps கேமுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு கன்சோல். ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து இதுக்கு ஆப்டிமைஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் பேக்வேர்டு கம்பேட்டபிலிட்டி கேம்ஸும் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மூலிமா விளையாண்டுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர், மைக்ரோசாஃப்டோட கண்ட்ரோலர் பற்றி நமக்கு தெரிஞ்சது தான். நான் வந்து ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறேன். ஏன் இதுனா, இது வந்து பார்த்திங்கன்னா FPS கேமுக்கெலாம் யூஸ் ஆகும். ஷூட்டிங் கேமுக்கெலாம் ட்ரிகர் லாக் இருக்குது. அப்புறம் 2 அடிஷ்னல் மைக்ரோ பட்டன் இருக்குது. இது மூலிமா வந்து பட்டன்ஸ் எதையாவது ரீமேப் பண்ணி நீங்கள் கிளாக் பதில் இதை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு FPS அதை மல்டிப்ளேயர் கேம்லலாம் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேபிளும் வந்து 3 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒயர்டு கண்ட்ரோலர் தான், ஒயர்லெஸ்லேயும் இருக்குது. பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன் 1750க்கு. மேபி நீங்கள் ஒயர்டு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 2500 வரும். ஒயர்லெஸ் இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸோட கண்ட்ரோலர். இதனுடைய கண்ட்ரோலர் வந்து இல்லை, பிகாஸ் நான் செகண்ட் ஹேண்டில் தான் பை பண்ணேன். செகண்ட் ஹேண்டில் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். GameLoot.in, GameNation.in, அப்புறம் CX ஷாப் வந்து வடபழனி ஃபோரம், விஆர் மாலில் இருக்குது. இங்கெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஹேண்டில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இதனுடைய செட்டிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 1080pயில் 60 120 fps இருக்கும். 1440pலையும் 60 120 fps சப்போர்ட் இருக்குது. 4Kல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 60 fps தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ 4Kலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். டிவி வந்து நீங்கள் 55 இன்ச்சு வச்சுருந்தாலும் சரி, 1440p போதுமானதாக தான் இருக்கும். HDR10 சப்போர்ட் இருக்குது, ஆட்டோ HDR சப்போர்ட் இருக்குது. உங்கள் மானிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங்க் மானிட்டராக VRR வந்து எனபிள் பண்ணுங்கள் வித் ஸோ வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் அதை எனபிள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஃப்ரீசிங்க் எக்ஸ்பீரியன்ஸ். கேம் பாஸ், இந்த ஒரு எக்ஸ்பாக்ஸ் கன்சோல்னாலே கேம் பாஸ் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதுவும் இல்லாத இப்போ கேம் பாஸில் இந்தியானா ஜோன்ஸ் மாதிரியான ஒரு வேல்யூபிளான ஒரு கேமை ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து 629 நினைக்கிறேன் கன்சோலுக்கு. நீங்கள் வந்து அமேசானில் பை பண்ணிங்கன்னா கேம் பாஸ் அல்டிமேட்டே உங்களுக்கு 550 கிடைக்கும். 3 மாதத்துக்கு அமேசானில் வந்து 1700 கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் 3 பாஸ் வாங்கி போட்டிங்கனாலே 5000 பிலோ முடிஞ்சிடும். ஸோ இந்த கன்சோல் வாங்கிட்டு நீங்கள் இதை போட்டிங்கனாலே போதும். தாராளமாக ஒரு 3 மாதம் 3 டைம் போட்டிங்கனாலே உங்களுக்கு 9 மந்த்துக்கான கேம் பாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியானா ஜோன்ஸ், அப்புறம் கால் ஆஃப் டியூட்டி, பிளாக் ஆப்ஸ் 6, லேட்டஸ்டான நிறைய கேம் வந்து கேம் பாஸில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ டூம் டார்க் ஏஜஸ் கூட வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் கேம் பாஸில் தான் கொடுக்க போகிறாங்க ஃப்ரீயாக. ஸோ இது மாதிரி நிறைய கேம் வந்து ஆட் பண்ணுறாங்க. நான் ஃப்ரீயாக சொல்கிறேன்னா, மற்ற பிளாட்ஃபார்ம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிசி வச்சுக்கோங்களேன் 5000 4000 சேல் ஆகும்போது இவங்க வந்து டே ஒன்லேயே நமக்கு வந்து இதை அந்த ரேஞ்சுக்கு இல்லாமல் கேம் பாஸ் ஓடி தராங்க. ஸோ கேம் பாஸில் இதை மட்டுமே நம்ம விளையாட போகிறோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேம் இருக்குது. அது கூட சேர்த்து இது ஒன் ஆஃப் த கேமாக நம்ம விளையாட போகிறோம். நீங்கள் வந்து ஒரு கேம் பிரியராக கண்டிப்பாக வந்து கேம் பாஸ் போட்டுருவீங்க, அதில் டவுட்டே இல்லை எனக்கு. அதை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அல்டிமேட்டான கேமெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட்டு 1 மந்த்துக்கு நீங்கள் 4 கேம் 5 கேம்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். 550ன்றது பெரிய மணி இல்லைல்ல, வேல்யூ ஃபார் மணி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா வேலரண்ட் எல்லாம் 120 fps சப்போர்ட் பண்ணோம். சாலிடு 120 fps கிடைக்கும் 1080pயில். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தானே. நீங்கள் ஒரு கேம் கன்சோல் வாங்குறீங்க, ஹைஎண்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்க, மானிட்டரும் உங்கள்கிட்ட வந்து அந்த ரெஃப்ரெஷ் ரேட் மானிட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும். ஸோ வேலரண்ட் மாதிரியான கேம்லாம் நமக்கு தெரியும். ப்ரீவியஸ் ஜென் கன்சோல்லையே ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா 60 fpsல. பட் ஏன் அவங்க பண்ணலன்னு தெரியல. இது வந்து லேட்டஸ்ட் ஜென் கன்சோல். இதில் வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. இது மட்டும் இல்லை, மல்டிப்ளேயர் கேம்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஃபோர்ட்நைட்டு, கால் ஆஃப் டியூட்டி, இது மாதிரியான மல்டிப்ளேயர் கேம்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து இந்த கன்சோலில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்னும் கூட ஃபியூச்சரில் ரிலீஸ் ஆகிறதும் சப்போர்ட் பண்ணோம். முக்கியமான ஒரு விஷயம், GTA 6 வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் 30 to 60 fps வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ GTA 6 ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கரண்ட் கேமில் பார்த்திங்கன்னா
மல்டிப்ளேயர் கேம்லாம் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். 120 எஃப்பிஎஸில் வேலரண்ட் சப்போர்ட் இருக்குது, கால் ஆஃப் டியூட்டி சப்போர்ட் இருக்குது, ஃபோர்ட்நைட் சப்போர்ட் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட கேம் வந்து 120 எஃப்பிஎஸ்ஸே உங்களுக்கு தாராளமாக சப்போர்ட் பண்ணுது இந்த ஒரு கன்சோலில். அது உங்களுக்கு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாக தானே இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு 120Hz மானிட்டர் இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து கேமிங்கில் ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். 60Hz மானிட்டர் வச்சுருந்தீங்கன்னா 120 எஃப்பிஎஸ்க்கான ஃபீலை பார்க்க முடியாது. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 144Hz மானிட்டராவது வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஒரு 120Hzக்கான ஃபீலை என்ஜாய் பண்ண முடியும். 120Hz வந்து கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜான அட்வான்டேஜ் தான். அதனால தானே லேட்டஸ்ட் கன்சோல் எல்லாமே 120Hz மேக்ஸிமமாக லாக் பண்ணி யூஸ் பண்ண வைக்குது நம்மள. இது மட்டும் இல்லை, PS5 அண்ட் PS5 Pro, எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸே வாங்கினாலும் உங்களுக்கு 120Hz தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். அதில் மட்டும் 4K 8K வரைக்கும் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. 8Kலாம் வந்து பார்த்திங்கன்னா 30 FPS தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, 8Kலாம் ட்ரை பண்ணல. எதுக்கு நமக்கு அதெல்லாம் 1080p வந்து போதுமானதாக இருக்கும். 1080p நீங்கள் 55 இன்ச்சு டிவி கூட வச்சுக்கோங்களேன். 1080p ரெசல்யூஷன் உங்களுக்கு இருந்தாலே போதும், நல்ல ஒரு கேமிங் கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நான் பிசியில் வந்து ஹையஸ்ட் ரெசல்யூஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 ஃபர்ஸ்ட் வந்து 144 ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தேன், அப்புறம் 180 போயிட்டேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மி தான். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் கன்சோல் வாங்கினா, இப்போ மார்க்கெட்டில் இருக்க எல்லா கன்சோலுமே உங்களுக்கு 120 தான் மேக்ஸிமம் சப்போர்ட் கிடைக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தான் கிடைக்கும். 120Hz நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கான மானிட்டரோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்குள்ளே தான் இருக்கும். இந்த கன்சோல் நீங்கள் புதுசாக வாங்கினா 30K சேல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹேண்டில் 20K கிடைக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியோ ஒரு 40Kலேயே வந்து உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது உங்களுக்கு 25 to 30 ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ப்ரைஸுக்கு நீங்கள் கேம் பாஸ் போட்டிங்கன்னா போதும். ஏகப்பட்ட கேம் இருக்குது இதில். அது இல்லாமல் இந்த மாதிரி மல்டிப்ளேயர்ஸ் கேம்லாம் கூட நிறைய நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எந்த விதமான குறையும் இருக்காது. உங்கள் வீட்டில் டிவியெல்லாம் இருக்கா? பழைய டிவியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 55 இன்ச்சு டிவி, 32 இன்ச்சு டிவி, 24 இன்ச்சு கூட இருக்கட்டும், பழையசு ஏதாவது எல்லாம் மானிட்டர் HDMI கேபிள் மட்டும் நல்ல ஒரு குவாலிட்டியான கேபிள் வாங்கிக்கோங்க. இல்லை இது கூட வரது யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்கன்னா HDMI கேபிள் இருக்காது. வாங்குறீங்க ஒரு 1000க்குள்ளே, ஓகேவா? 500 to 1000க்குள்ளே ஒரு நல்ல குவாலிட்டியான கேபிளாக வாங்கிடுங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹெட்ஸெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்லா வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு 120Hzக்கான ஃபீலை வந்து அது கரெக்டாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி லேக் அடிக்கிற மாதிரி நினைப்போம் நம்ம. அது லேக் இல்லை, மேபி கேபிள் கூட சம்டைம் வந்து இஷ்யூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பார்க்க லேக் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நல்ல ஒரு குவாலிட்டியான கேபிளாக வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். மற்றபடி இந்த கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லை, ஈட்டிங் இஷ்யூ எதுவுமே இல்லை. நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபேனும் கொடுத்துருக்காங்க ஈட்டை வெளியே தள்ளுறதுக்கு. என்ன அந்த கன்சோல் பக்கம்லாம் ஈட்டாக இருக்கும். அதுக்கு மட்டும் நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ வர மாதிரியான இடத்துல வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எங்கே ஏர் ஃப்ளோ நல்லா இருக்குமோ, டிவி பக்கத்தில் இல்லை ஸ்டாண்டுக்கிட்டே, இல்லை டேபிள் ஃபேன் எதாவது இருந்துச்சுன்னா கூட அது நியர்பையில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஏர் ஃப்ளோ கிடைக்கும். அது அப்போ தான் வந்து அதுக்கு உள்ள எப்படி சொல்கிறது, சில்லுன்னு ஏர் போயிட்டு வெளியே பார்க்க உங்களுக்கு அந்த சூடெல்லாம் வெளியே வரும். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் கேமிங் பிசினாலே ஹீட் ஆகும். அதே போல் கேமிங் கன்சோலும் கண்டிப்பாக ஹீட் ஆகும். அதே போல் இந்த அளவுக்கான கேமிங் கன்சோல் இட்னோண்டு தான் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே அந்த ப்ராசஸரும் கிராஃபிக்ஸும் பர்ஃபார்ம் பண்ணதில் அதனுடைய ஹீட்டை வந்து கண்டிப்பாக வெளியே வந்து டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். இதனுடைய நெக்ஸ்ட் வெர்ஷன் கன்சோல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன் இருக்கும், பெரிய சைஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற ஹீட்டு வந்து அதில் ப்ரொடியூஸ் ஆனாலும் வெளியே போயிடும். இதில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வேலரண்ட் பார்த்தீங்களா, கேம் பிளே ஸ்மூத்தாக விளையாண்ட விக்டரி கிடச்சிது. நல்ல ஒரு கேம் பிளே தான், ரொம்ப லேக்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரொம்பவுமே இன்டென்சிவான கேம் இது, கிராஃபிக்ஸ் இன்டென்சிவான கேம். சைபர் பங்க் 2077. இதனுடைய கிராஃபிக்ஸை பாருங்கள், செம்மையாக இருக்கும். 60 எஃப்பிஎஸில் வந்து இது ஒர்க் ஆகுது. 60 எஃப்பிஎஸில் நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியலில் வந்து இந்த கேமை கழுவி ஊற்றாதவங்களே இல்லை. பட் ஆனால் வந்து எல்லா கேமையுமே உடனே நம்ம கேமால் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. பிகாஸ் நம்ம 4000 5000 கொடுத்து வாங்க போகிறதில்ல. கம்மியானதுக்கப்புறம் தான் நான் வாங்குகிறேன். மேபி நீங்கள் எப்படின்னு தெரியல, ஒரு கேம் ரிலீஸ் ஆன டே ஒன்லேயே வாங்கிடுவீங்களோ என்னமோ. வாங்கினா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆக தான் செய்யும். பட் அப்புறம் கம்மியாகும் போது இந்த மாதிரி ஆஃபர் டைம்லலாம் வாங்கினீங்கன்னா 1500 1000 அந்த ரேஞ்சுக்கே வந்து இந்த கேமை நீங்கள் பை பண்ணிடலாம். அந்த ஒரு ப்ரைஸுக்கு இது
நல்லாவே ஆப்டிமைஸ் ஆகிட்டு ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ வாங்கினீங்கன்னா இப்போ நான் விளையாடுற மாதிரி நீங்களும் இந்த கேமை நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும். சரியான கேமு, கிராஃபிக்ஸும் சூப்பராக இருக்கும், ஸ்டோரியும் செம்மையாக இருக்கும். எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்மோக் எஃபெக்டில் இருந்து டீட்டெயில்ஸு, காரு லாங்கில் இருக்கிறது, பக்கத்தில் எல்லா டீட்டெயில்ஸுமே செம்மையாக கொடுத்துருப்பாங்க. சைபர் பங்க் 2077 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்னு சொல்லுவேன். ஸோ நான் விளையாண்டு நிறைய கேம் விளையாண்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜியை வந்து இதில் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கேம் இது. கிராஃபிக்ஸும் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக விஷுவல்ஸு இவங்க ஆப்டிமைஸ் பண்ண விதம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கன்சோலுக்கு இந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுன்னா நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக நீங்கள் 20,000 எனக்கு தெரிஞ்சு 20,000க்கு நீங்கள் பிசி ஒன்று பில் பண்ணுறீங்க புதுசுனா இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எடுக்க முடியாது. சரி 30 வச்சுக்கோங்களேன், 30,000 நீங்கள் பில் பண்ணாலுமே இந்தளவு பர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியாது. நீங்கள் எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஜிடிஎக்ஸு 1650 கிராஃபிக்ஸ் கார்டு தான் போட முடியும். ஏன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா 15,000 கிட்டே இருக்கும். பிசி பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு 15 மேலே தான் வருமே. அதனால் அந்த ஒரு ப்ரைஸுக்கு நீங்கள் இந்த கேமை பை கூட பண்ணிக்கோங்களேன். இப்போ ஸ்டோரில் போனீங்கன்னா 1500க்கு சேல் ஆகுது சேலில். அந்த ஒரு ரேஞ்சே வச்சுக்கோங்களேன். உங்களால் 32,000 இந்த கேம் விளையாட முடியுமா? முடியாதுல்ல. கன்சோல் பாருங்கள் எந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் கேம் பாஸ் போடுறது மூலிமா நீங்கள் ஏகப்பட்ட கேம்ஸ் விளையாண்டுக்கலாம். மொத்தத்தில் இந்த கன்சோல் வந்து வேல்யூ ஃபார் மணியாக தான் எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடிக்கடி நான் இதை வாங்குறேன் பார்த்தீங்களா, செகண்ட் ஹேண்டில் தான் பை பண்ணுவேன். நான் வந்து ரிஸ்க் எடுத்து OLXில் பை பண்ணுவேன். பட் நான் அதை உங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன். நான் சொன்ன மாதிரி சிஎக்ஸ் ஷாப் போயிட்டு பாருங்கள், 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் இந்த கன்சோலை நல்ல ஒரு ப்ரைஸுக்கு எடுக்கலாம். 2 இயர்ஸ் வாரண்ட்டியும் கிடைக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா கியர்ஸ் ஆஃப் வார். ஸோ கியர்ஸ் ஆஃப் வார் 2 இது ஆக்சுவலாக ஓல்டு தான். பட் 60 FPS பூஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் இது பார்த்தீங்கன்னா பிசியில் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால் என்ன பண்ணிட்டேன், இதுலேயே பை பண்ணிட்டேன். கேம் ஸ்டோர்லேயே ரேட் எல்லாம் அதிகமாக இருந்துச்சு, கேம் பாஸ்லேயே இருந்தது. பட் என்னன்னு தெரியல, பழைய கேம் வந்து என்னோடய பிசி செமையாக பாட்டில் நெக் ஆகுது. RTX 3060 தான் சரியான பாட்டில் நெக்கு. இதை விளையாட முடியல. ஃபஸ்ட்டும் ஒன்றும் விளையாட முடியல, 2வும் என்னால் ட்ரை பண்ணி பார்த்தேன், விளையாட முடியல. ஏன்னு தெரியல, ரொம்ப லேக் அடிக்குது. சம்டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகுது. அதனாலே நான் அதை விளையாடுறது இக்னோர் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். பட் இந்த கன்சோலில் வந்து விளையாட முடியுதுன்னா Xbox One வச்சுருந்தால அதில் தான் பார்த்தீங்கன்னா கியர்ஸ் ஆஃப் வார் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ இதில் வந்து இதை ஏற்றிருக்கேன். அப்புறம் Xbox 360லேயுமே இருக்குது இந்த கேம்ஸ் எல்லாம். அதுலேயும் நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் விளையாண்டு பார்ப்பேன். நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. கியர்ஸ் ஆஃப் வார் கேம் கலெக்ஷன் வந்து என்னோடய ஃபேவரட்னு சொல்லலாம். நான் என்ன கம்ப்ளீட் பண்ணாதது 2-3 கேம் தான் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து நெக்ஸ்ட் கேம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். டேவோ சம்திங் சொன்னாங்க. ஸோ அது இன்னும் கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த கன்சோலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேம் பாஸில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்துச்சுன்னா குயிக்காக விளையாண்டுருந்தோம். அந்தளவு நல்ல கேம் அது. கிராஃபிக்ஸும் நல்லாயிருக்கும், ஸ்டோரியும் நல்லாயிருக்கும். மெயினாக எனக்கு இந்த FPS ஷூட்டிங் கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி கேம் விளையாடுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்டோரி பேஸ்டு கேம் விளையாடுவாங்க, சில பேர் வந்து மல்டிப்ளேயர் கேமு வந்து பிடிக்கும். எனக்கு மல்டிப்ளேயர் இந்த ஷூட்டிங் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி வேறு எதுவும் நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேன். காட் ஆஃப் வார் கேம் வந்து என்னோடய ஒன் ஆஃப் மை ஸ்பெஷல்னு சொல்லலாம். அதை விட்டால் ஸ்பைடர்மேன் கேமும் நல்லாயிருக்கும். டைம் கிடைக்கும் போது விளையாண்டது தான். ஸோ இப்போலாம் அந்தளவு டைமும் இல்லை விளையாடுறதுக்கு, எப்போயாவது தான் விளையாடுறேன். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வாங்குறீங்க, வாரண்ட்டியோடு வாங்கிடுங்க. கன்சோல் எங்கே வாங்கினாலும், செகண்ட் ஹேண்டில் வாங்கினாலும் சரி, புதுசு வாங்கினாலும் சரி, வாரண்ட்டி வந்து 1 இயராச்சும் அட்லீஸ்ட் வச்சு வாங்குங்க. ஏன்னு நான் சொல்கிறேன்னா, கன்சோல் வந்து நீங்கள் வாங்கிடலாம், ஆனால் அதில் ஒரு இஷ்யூ வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த கன்சோலோடைய எஃபெக்ட்டு. இஷ்யூ வந்தாலே என்ன ஆகும்னா 4,000 5,000 செலவு வைக்கும். அது இந்த கன்சோல்லாம் கண்டிப்பாக வைக்கும். இது மட்டும் இல்லை, நீங்கள் PS5 வாங்கினாலும் சரி, PS5 Pro வாங்கினாலும் சரி, Xbox Series X வாங்கினாலும் சரி, சின்ன ஒரு இஷ்யூனால பெரிய செலவாக தான் வைக்கும். ப்ரீவியஸ் ஜென் கன்சோல் வந்து அந்தளவு செலவு வைக்காது. பட் ஆனால் அதுக்கு நீங்கள் ரிப்பேர் பண்ணுற ஷாப்போ தேடி போக முடியாது. இதெல்லாம் வந்து நிறைய கன்சோல் சோலாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் நம்பி வாங்கலாம். ரிப்பேருக்கும் நீங்கள் கேம் லூட்டில் வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎக்ஸில் பை பண்ணிங்கன்னா எதாவது இஷ்யூ ஆச்சுன்னா 2 இயர்ஸ்க்குள்ளே அவங்களே வந்து அவங்க ஷாப்பில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலே போதும், வாரண்ட்டி கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் மாஃபியா கலெக்ஷன் வச்சுருக்கேன். இதில் வந்து மாஃபியா டெஃபினட்டிவ் எடிஷன் இது. இந்த 30 FPS தான், பட் HDR சப்போர்ட் இருக்கிறதால கேமுடைய அந்த கிளாரிட்டி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. கலரிங்கும் செம்மையாக இருக்குது. என்னோடய 32 இன்ச் மானிட்டரில் பார்த்துட்ருக்கீங்க, LG மானிட்டர் இது.
ஃப்ரீசிங் சப்போர்ட் இருக்கிறதால லேகு அந்த ஒரு இதுவே தெரில. ஒரு மூவி நம்ம பார்த்தா எந்த ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் கிடைக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் கேம் ப்ளே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கேமை விளையாடும்போது, இந்த கேமோட ஸ்டோரியை பார்க்கும்போது ஸ்டன் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் எனக்கு இப்படி ஒரு கேம் இருந்தது தெரியல ஆக்சுவலாக. எப்படி சொல்கிறது, இந்த பேரை நான் பார்த்துருக்கேன். மாஃபியா 3 வந்து ரிலீஸ் ஆன டைமில் நான் இன்ஸ்டால் பண்ணேன். பட் அது என்னோடய பிசியில் அப்போ செம்மையாக வந்து பாட்டில் நெக் ஆச்சு. சும்மா அந்த ஸ்டார்டிங் மிஷன் தான் நினைக்கிறேன். ஒரு மிஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணது தான். அதாச்சு ஒரு 2 வருஷமாவது இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த கேம் பக்கம் போகவே இல்லை. ஸோ அந்த கேம் வந்து மெமரியில் நல்லா இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருந்ததா, அதனால் அதை நான் கண்டுக்கல. அப்புறம் தான் ரீசெண்டாக இந்த டெஃபினேட்டிவ் எடிஷன்லாம் பற்றி யூடியூப்பில் வீடியோ பார்த்ததுக்கப்புறம், இதை ஸ்டோரியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது விளையாடி பார்க்கணுன்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சேலில் இது 650 ருபீஸ் கிடச்சிது. அந்த டைமில் தான் பை பண்ணேன். ஆக்சுவலாக அந்த ப்ரைஸுக்கு இந்த கேம் விளையாண்டதுக்கப்புறம் தான் தெரியுது, இப்படி ஒரு கேமை இவ்வளோ சீப்பாக கொடுத்துருக்கீங்களேன்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி கேமெல்லாம் வந்து கண்டிப்பாக இவங்க 4000 5000 சேல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு கேம் இல்லை 3 கேம் தருவாங்க ஆக்சுவலாக அந்த ப்ரைஸுக்கு. சேல் டைமில், சேல் இல்லாத டைமில் வந்து 1000லேருந்து 2000க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா 120 FPS உள்ள ஓரி. இதுவும் பார்த்தீங்கன்னா கலரிங்லாம் செம்மையாக இருக்கும். எக்ஸ்பாக்ஸோடைய எக்ஸ்க்ளூசிவ் கேம் இது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைம் பாஸ் பண்ணணும், நல்ல கேம் விளையாண்டு பார்க்கணும், கிராஃபிக்ஸும் நல்லா இருக்கணும்னா இந்த கேம்லாம் விளையாண்டு பாருங்கள். IFPS கேம் இது. நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக விஷுவல் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி இத்தனை கேமே பாருங்கள், இந்த ஒரு கன்சோல்குள்ளே இவ்வளோ கேம் இருக்குது. இதில் எக்ஸ்பாக்ஸ் பாஸோட கேமு, அப்புறம் மல்டிப்ளேயர் கேமு, அது இல்லாமல் ஆஃபர் டைமில் வாங்கின 1-2 கேம், இது எல்லாத்தையுமே வச்சு நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூவாக கொடுத்துருப்பேன். மொத்தத்தில் இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஹேண்டில் பை பண்ணால் 25ல் முடியும், புதுசு வாங்கினா 35ல் முடியும். அந்த ப்ரைஸுக்கு இது வர்த்தா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைஸுக்கு பிசி தராத பர்ஃபார்மன்ஸை இது கொடுக்குதுன்னா கண்டிப்பாக ஆமாம் தான் கொடுக்குதுன்னு தான் சொல்லுவேன். அதில் எனக்கு டவுட்டே கிடையாது. பட் பிசி பெஸ்ட்டா இது பெஸ்ட்டானா எப்போவுமே என்னோடய பதில் உங்களுக்கு தெரியும், பிசி தான். பட் இந்த கன்சோல் உங்களோட ஃபஸ்ட்டு கன்சோல். நீங்கள் வந்து பிசி லவர் கிடையாது, பிசி வாங்கி வச்சு யூஸ் பண்ணவும் முடியாது. லேப்டாப் பற்றி நான் பேசலை, டெஸ்க்டாப் பற்றி பேசுகிறேன். டெஸ்க்டாப் வாங்க முடியாதுன்னா நீங்கள் இந்த கன்சோல் வாங்கிக்கலாம். இதுதான் என்னோடய சஜஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.